friends, welcome to Kanaulagam channel. இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம் ஆல்ரெடி யுஎஸ்ஏல நியூயார்க் சிட்டில இருக்குங்க. இப்போ நமக்காக சிங்கப்பூர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம் இந்த இடத்தோட வெளித்தோற்றம் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட் அந்த கலர்லேயே வந்து கலர் காம்பினேஷன்லேயே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் தராங்க. அங்கே போர்டில் பல வகையான ஐஸ்கிரீம் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த நேம் எழுதி நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்மளோட பேர். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மியூசியத்துக்குள்ளே ஃபஸ்ட் லெவலில் இருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டேபுங்க இருக்குது. அதில் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன ஆக்டிவிட்டினா ஐஸ்கிரீமை வரைஞ்சி கலர் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. தென் வந்து ஐஸ்கிரீமை பற்றி சில ஹிஸ்ட்ரியும் போர்டில் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஐஸ்கிரீமை பற்றி சில தகவல்கள் வந்து போர்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பால் வச்சு அது வந்து உருண்டு கீழே வர மாதிரி ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த ஷேப் கோனோட ஷேப் வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இந்த பூ மாதிரி வடிவம் ரொம்ப வந்து அழகாக இருந்தது. இங்கே வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் வந்து சர்வ் பண்ணாங்க. அந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து 2 வகைகள் இருந்தது. இந்த பூக்களுக்கு நடுவில் வந்து ரூம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. வாங்க அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரூம்குள்ளே பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மணலால் அமைக்கப்பட்ட ஒரு கேசில் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய போர்டு இருக்குது. அது கீழே வந்து இந்த குட்டி குட்டி மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச வேர்ட்ஸோ இல்லை ஏதாவது கோட்ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் இப்போ வந்து அந்த மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் வச்சு எங்களோட பேரெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அதை சுற்றி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பும் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸையோ இல்லை பேரையோ அந்த மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் வச்சு எல்லாருமே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. எங்களுக்கு வந்து இப்போது ஐஸ்கிரீம் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்கங்க. பிங்க் வெனிலா அண்ட் ஆப்பிள் ஃப்ளேவர்னு 2 ஃப்ளேவர்ஸ் இருந்தது. நம்மளுக்கு கொடுக்குற ஐஸ்கிரீமை வந்து வெறும் ப்ளைனாக வந்து சர்வ் பண்ணாமல் அது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு தராங்க. அப்படி இல்லைனா இன்னொரு டாப்பிங் கூட என்னமோ வச்சுருந்தாங்க, அதுவும் போட்டு தராங்க. இந்த பலூன்ஸ் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி சுத்தமாக தெரியல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பவுன்சிங் பெட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் அதில் குதிக்கவும் சூப்பராக இருக்குது. என் பையன் வந்து இங்கே பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்னு சொல்கிறான். அந்தளவு அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு ஆர்ச் அமைச்சு வச்சுருக்காங்க லைட்ஸ்லாம் போட்டு. அந்த லைட்ஸையும் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு இந்த 3 காம்பினேஷனில் தான் அந்த ஆர்ச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்க்கெலாம் இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்களா ஐஸ்கிரீம் போல் ஒரு உருவம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்குற இடமும் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு இடம் தான். இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் வந்து என் பையன் உள்ளே போய் வெளியே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்கான். இந்த விளையாடுற இடத்துல கூட பார்த்திங்கன்னா பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக இடம்பெற்று இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, குழந்தைங்க அதை விட என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம் வந்து நிறைய அவங்க வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மியூசியத்தில் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா விளக்குகள்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் மாதிரி ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் வந்து நிறைய மிரரும் இருக்குது. இந்த பனானா ஆர்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி 3 கலரில் வந்து ஆர்டிஃபிஷியல் பனானாஸ் வச்சு இந்த ஆர்ச் தயாரிச்சிருக்காங்க. இந்த இடம் ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இந்த ஆர்ச்சுக்கு ரொம்ப அழகு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிங்க்கு, ரெட்டு, எல்லோ இந்த 3 கலரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறதால கலர்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸும் பேப்பர்ஸும் இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட கோட்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச வாக்கியங்களோ வந்து அந்த போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பிடிச்சதோ அதை வந்து நம்ம எழுதி நம்மளும் ஸ்டிக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஐஸ்கிரீம் ட்ரக் வந்து நாங்கள் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அட்டையிலேருந்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் வந்து க்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல பார்க்க. இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் ரெடி பண்ணுற இந்த இடத்துல வந்து ஒரு டெசர்ட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பூலை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க ஸ்ப்ரிங்கிள் பூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பூலை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸ்ப்ரிங்கிள் பூலை வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து என் பையன் குதித்து விளையாடிட்டுருக்கான். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்ப்ரிங்கிள் பூல். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு. பிங்க்கு, ரெட்டு, எல்லோ அதை மிஸ் பண்ணாமல் இதுலேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஸ்கிரீமுக்கு சுவையை இன்னும் கூட்டுறது என்னென்னு பார்த்திங்கன்னா அது மேலே போடுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். அதனால தான் வந்து இங்கே ஸ்ப்ரிங்கிள் பூல் வச்சுருக்காங்க. இதில் இருக்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பிளாஸ்டிக்கால் ஆனது. இந்த ஸ்ப்ரிங்கிள் பூல் வந்து பார்க்குறதுக்கு தாங்க அப்படியே சரிசமமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அதுக்குள்ளே கொஞ்சம் டெப்த் இருக்குது. நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்காக. இந்த ஸ்ப்ரிங்கிள் பூலில் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ஏகப்பட்ட பேர் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் மியூசியத்தோட கடைசியாக பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள் பூல். அதை நம்ம இப்போ பார்த்துட்டு முடிச்சுட்டு எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மியூசியம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.